வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 71,235 பதிவாகியுள்ளது. அத்துடன் டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 49 அதிகரித்துள்ளதாகவும் டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் 175 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ந்தும் டெங்கு அதி அபாய வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. டெங்கு பரவல் அதிகரித்து காணப்படுவதாக அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களை கேந்திரமாக கொண்டு புதிய டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளது. பதிவாகியுள்ள நோயாளர்களில் 20.69% மேல் மாகாணத்தின் கம்பஹா மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளனர். அதேபோன்று 19.97% கொழும்பு மாவட்டத்திலிருந்தும் களுத்துறை மாவட்டத்திலிருந்து 6.67% பதிவாகியுள்ளனர். எனவே இந்த 3 மாவட்டங்களுமே இலங்கையில் மேலும் அதிகளவிலான டெங்கு நோயாளர்களும் பதிவாகும் 3 மாவட்டங்களாக காணப்படுகின்றன. தென் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் மாத்தறையில் 7.9%, காலியில் 5.69% பதிவாகியுள்ளன. இதன் பிரகாரம் தென் மாகாணமே 2வது இடத்தில் இருக்கின்றது. அடுத்தது சப்ரகமுவ மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் ரத்தினபுரியிலிருந்து 5.71%, கேகாலையிலிருந்து 2.89% பதிவாகியுள்ளனர். எனவே இந்த 3 மாகாணங்களுமே அதிகளவில் நோயாளர்கள் பதிவாகும் மாகாணங்களாகும். மத்திய மாகாணத்தில் கண்டி மாவட்டமும், ஊவா மாகாணத்தில் பதுளை மாவட்டமும், வடமேல் மாகாணத்தில் புத்தளம், குர்நாகல் மாவட்டங்களும் முறையே அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகும் மாவட்டங்களாக பதிவாகியுள்ளன. டெங்கு பரவல் அதிகரித்து காணப்படுவதாக அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களை கேந்திரமாக கொண்டு புதிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளது. டெங்கு பரவல் அதிகரித்து காணப்படுவதாக அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களை கேந்திரமாக கொண்டு புதிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளது. ආරක්ෂකාංශවල මහජන සංවිධානවල සහයෝගය අරගෙන பாதுகாப்பு பிரிவினர் பொது அமைப்புகளின் ஒத்துழைப்பை பெற்று பொது இடங்களில் சிரமதான முறையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்தோம். இது கடந்த திங்கட்கிழமை வரை இந்த மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. எனினும் புதிய முன்னேற்றங்கள் தொடர்பில் கடந்த திங்கட்கிழமை கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் நாம் இந்த அனைத்து நிறுவனங்களோடு இணைந்து கலந்துரையாடிய போது வெளியான உண்மை என்னவென்றால், மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைகளின் மூலம் இந்த பிரிவுகளில் பரவல் அதிகரிப்பு ஓரளவு குறைவடைந்துள்ளதை காண்பிக்கின்றது. ஆனால் புதிய பல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த நிலைமை அதிகரித்து வருகின்றது. இதற்கமைய சுகாதார அமைச்சின் தலைமையின் கீழ் மேலும் 40 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் மொத்த பிரிவுகளின் எண்ணிக்கை 69 ஆகும். இந்த 69 பிரிவுகளில் முன்னதாக 23 பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட்ட அதே நடவடிக்கைகளை நாளை முதல் இந்த 63 பிரிவுகள் வரை பரந்த அளவில் விரிவுபடுத்த உள்ளோம். ක්‍රියාමාර්ගය ඒ ආකාරයටම මේ 63 දක්වා පුළුල්ව ව්‍යාප්ත කරන්න.